எல்லா பிரச்சனையுமே வந்து வெறும் பணத்தை பிரிண்ட் பண்ணுறது மூலியமாகவே நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய கவர்மெண்ட் இன்னுமே நினைக்கிறாங்க. இதுதான் எனக்கு ஒரு பெரிய பயமாக இருக்குது அப்படின்னு சார்லி மங்கர் சொல்லியிருக்காரு. என்ன ஆகும் நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணா அப்படின்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நம்மளோட கரன்சிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுங்க. ஸோ இந்த வீடியோ வி ஆர் கோயிங் டு சி ஹவு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட டே டு லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு நாட்டுக்கு மட்டும் நல்லது இல்லை, ஒரு எக்கானமிக்கு நல்லது இல்லை. இன்ஃப்ளேஷன் ஒரு சொசைட்டிக்குமே நல்லது கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலாக இருக்கட்டும், நம்மளோட வீடோட ரெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளேஷனால் எல்லாத்தையுமே அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது சில ஆசெட்ஸ் நம்ம வச்சுருந்தா நம்மளால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1 வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. நம்பர் 2 வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸை நம்ம ஓன் பண்ணுறது. நம்பர் 3 ஷேர்ஸ். நம்பர் 4 வந்து கிரிப்டோ கரன்சி அண்ட் ஆர்ட் கலெக்டர்ஸாக இருந்தீங்கன்னா அது. நீங்கள் ஒரு சேலரி வாங்குகிற ஒரு பர்சனாக இருந்தால் டெஃபினட்டாக உங்களோட சேலரியை இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.